வாழ்க்கையில் தோற்கவே கூடாது என்று துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் சாணக்கியன் சொல்லிச் சென்ற ஒரே வழி. விதி 1. உன் தவறுகளை திருத்திக் கொள்ளத் துணியாத வரை யாரும் உனக்கு பாடம் கற்பிக்க முடியாது. பிறர் தரும் ஞானத்தை விட உனது தனிப்பட்ட அனுபவத்தில் நீ கற்றுக்கொள்ளும் பாடமே உனக்கான சிறந்த ஆசிரியர். உன் தவறுகளை மறைக்காதே, அதை கற்றுக்கொள். விதி 2. உங்கள் இலக்கை அடைய வேண்டுமெனில் நெருப்பைப் போல் இருங்கள். நெருப்பு அனைத்து தடைகளையும் எரிக்கும் சக்தி கொண்டது. உனது விடாமுயற்சியில் இடைவிடாத தீவிரத்தன்மை இருக்கும்போது எந்த பிரச்சனையும் உனக்கு பெரும் தடையாக தெரியாது. விதி 3. ஏழைகள் பணத்தை செலவு செய்வார்கள், பணக்காரர்கள் பணத்தை முதலீடு செய்வார்கள். பணம் என்பது உனக்கான அடிமை, அதை உனக்கு சேவை செய்யவை. நீ முதலீடு செய்யும் ஒவ்வொரு ரூபாயும் நாளை உனக்கு பல மடங்காக திரும்பி வரும் விதை. விதி 4. உன்னை பற்றிய விமர்சனங்களை சொல்பவர்களை அருகில் வை, உன்னை துதிப்பவர்களை விலக்கி வை. உனது நேரம் என்பது விலைமதிப்பற்றது. வெற்றியை நோக்கி ஓடுபவர்களின் அருகில் நீ இருந்தால் உனது வேகமும் அதிகரிக்கும். விதி 5. எந்த ஒரு செயலை தொடங்கும் முன் அதன் பலவீனங்களையும் தோல்வியின் சாத்தியக்கூறுகளையும் முழுமையாக ஆராய்ந்துவிடு. பயம் உன் உள்ளே இருக்கும் வரை தோல்வியே உன் விதியாக மாறும். அச்சம் தெளிந்தால் வெற்றி நிச்சயம். சாணக்கியரின் கூற்றுப்படி தோல்வி என்பது விதியால் வருவதில்லை, நமது மனத்தடையால் மட்டுமே வருகிறது. இந்த 5 விதிகள் உங்கள் மனநிலையை மாற்றும். அடுத்த முறை தோல்வி நெருங்கும் போது நெருப்பை போல் திரும்பி அடிக்கும் துணிச்சல் உங்களிடம் இருக்குமா?